நீ கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 2:12. தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மள்ட்ட என்ன சொல்கிற பார்ப்போம். இஸ்ரவேலில் பழைய சந்ததியில் இருந்தவங்க எல்லாரும் இறந்து போனதுக்கப்புறம் இஸ்ரவேலில் புதிய சந்ததிகள் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் தேவனை வணங்காமல் அந்நிய தேவர்களை வணங்குறாங்க. இதுக்கு காரணம் என்னதுன்னா, இந்த புதிய சந்ததியாருடைய முன்னோர்கள் யாரும் தேவனை பற்றியும் தேவன் செய்த அதிசயமான காரியங்களை பற்றியும் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட எடுத்து சொல்லலை. அதனால் கர்த்தரை இவங்க அறியலை. இது யாருடைய தப்பு? பெற்றோர்களோட தப்பு. எத்தனையோ காரியங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம். வீட்டு பிரச்சனை, காசு பிரச்சனை, உலகத்தில் உறவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, எதிர்காலத்தை குறித்து எல்லாத்தையும் பேசுகிறோம். எத்தனை தடவை நமக்கு தேவன் செய்த அற்புதங்களை உதவியை பற்றி பேசுகிறோம். ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடிக்கடி பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தணும். அடிக்கடி தேவனை பற்றி பேசணும். இப்படி நாம் இருக்கும்போது பிள்ளைகள் வழி தவறி போக மாட்டாங்க. மெய்யான தேவன் கர்த்தர் அப்படின்றத உணர்ந்து விடாமல் வழிபடுவாங்க. ஆமேன்.